இதனாலும் தேவன் உங்களோடு புதிய வார்த்தைகள் மூலமாய் பேச இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஆராதனை நாளின் காலை வேளையில் எங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை குறித்து இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தேற்றரவாளனை அப்பா நீங்கள் பரமேறி செல்வதற்கு முன்பாக தம் சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுடைய அப்பா திருச்சபை மக்களுக்குள்ள அநேகர் இந்த ஆவியானவரை அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே உமோடு கூட ஜீவிக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னும் அறியப்படாத தேவ பிள்ளைகளுக்காக இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் பிள்ளைகளோடு பேசுகிறதுக்காய் இடைபடுகிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். என் தேவன் பெரிய காரியங்களை நீ செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தாம் உலகத்திலே சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய பிதாவிடத்திலே ஏறி போவதற்கு முன்பாக அவர் தம்முடைய சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3.5 வருஷம் சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்துட்டாங்க. இனி இயேசுவை விட்டு அவர்கள் பிரிய போகிறார்கள். அது அவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு 20 வருஷம் நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் வாழ்ந்திருப்பீங்க. ஒரு 25 வருஷம் நீங்கள் அப்பா அம்மாவோடு வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும் போது பெண் பிள்ளைகள் தன் அப்பா அம்மாவை விட்டு எங்கே போகணும்? மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். இது ஈஸியா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஈஸி, நிறைய பேருக்கு கஷ்டம். உண்மைதானே? பசங்களை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பசங்களை பெற்றவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவள் நல்லவளாக இருந்து என் பையனை நல்லா நடத்திட்டா பரவாயில்ல, ஏதாவது ஏடா கூட வந்து மாட்டிடுச்சுன்னா என் பையன் வாழ்க்கை வீணாக போயிருமே அப்படின்னு பெற்றோர்கள் பையனை பெற்றவங்க கூட என்ன பண்ணுறாங்க? கவலைப்படுகிறாங்க. உண்மைதானே? உண்மைதான். ஹல்லேலூயா. எதுவுமே பிரிவு என்பது நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஒரு கஷ்டத்தை கொண்டு வரும், மன கஷ்டத்தை கொண்டு வரும். இப்போ ஆண்டவராகிய இயேசு என்ன செய்ய போகிறார் என்றால் மரிக்க போகிறார். என்ன செய்ய போகிறார்? மரிக்க போகிறார். யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக, அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்காக, பாவிகளுக்காக சிலுவைக்கு அவர் என்ன பண்ண போகிறார்? போக போகிறார். அதற்கு முன்பாக அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணினார். என்னத்தை வாக்கு பண்ணினார்? பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்தார்? வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் இங்க வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறொரு தேற்றரவாளன், இயேசுவை போலவே இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களையே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவரை இந்த சீஷர்களுக்கு இயேசு அறிமுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு நம்மளோடு கூட மாம்சத்தில் வாழ்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ நம்மலாம் ஆவியானவரை நாம் கூட வைத்து யாரை தொழுது கொள்கிறோம்? இயேசுவை தொழுது கொள்கிறோம். இயேசுவை குறித்து அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுப்பவர் யார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. இயேசுவை குறித்து நமக்கு கற்றுக் கொடுப்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர்.
ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினவர் யார்? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இயேசு பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏன் தேவன் வாக்கு பண்ணுகிறார் என்று சொன்னால், இயேசு போன பிற்பாடு இயேசுவை போலவே அவர்களை சீசர்களை நடத்தி பெரிய காரியங்களை செய்ய வைப்பதற்கு, சீசர்களோடு கூட இருக்கும்படிக்கு இயேசு அனுப்பினவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய பலத்த கிரியைகளை சீசர்கள் என்ன பண்ணாங்க? செய்தார்கள். ஹல்லேலூயா. அது நம்மளும் செய்யணுங்கிறதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க? ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பலத்த காரியத்தை செய்யும்படி இயேசு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஆவியானவரை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரை பற்றி தான் சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னா, இயேசுவை பற்றி தான் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேற யாரை குறித்து என்ன பண்ண மாட்டாரு? கற்றுக் கொடுக்க மாட்டாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பற்றி மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அவரை பற்றி மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று விரும்பினார். அல்லேலூயா. அவர் நமக்கு இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராய் நமக்குள்ள வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்படும் காரியங்கள் என்ன என்பதை இயேசு அறிவார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற வேண்டும் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அது என்ன அவர் செய்வார் என்பதை இயேசு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன செய்வார் அப்படின்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பின்பகுதி பாருங்க. யோவான் 14:17. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருப்பார் என்று இயேசு சொல்லுகிறார்? உங்களுடனே. எல்லாரும் சொல்லுங்க, எங்க இருப்பார்? உங்களுடனே. அப்படின்னா எங்களுடனே சொல்லுங்க, எங்களுடனே. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நம்முடனே. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுகிறார்? நமக்குள்ளே. அடுத்து என்ன சொல்லுகிறார்? நமக்குள்ளே. என்ன சொல்லுகிறார்? நமக்குள்ளே. பாருங்க, நம்மளோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? அதே 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெறாமல் இருந்தால் நீங்கள் தவறான போதகத்துக்கு அடிமையாகி விடுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? போதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது அவர் என்ன சொல்றார்? இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்கிறார்? யோவான் 16:8 பாருங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு என்னென்னத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு சொல்லுகிறார்? முதலாவது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அடுத்து பாருங்க, அடுத்து அதே யோவான் 15:26 இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார்,
இயேசுவை குறித்து என்ன கொடுப்பாராம்? சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. யாரை குறித்து? இயேசுவை குறித்து. அப்ப நாம் இயேசுவை குறித்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் யாரை பெற்றிருக்க வேண்டும்? அடுத்து சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. என்னவா இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள். பாருங்க, இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுவார், நம்மளையும் சாட்சியா வாழ வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்கிறேன்னு சொல்ல முடியுது? எத்தனை பேர் இன்னைக்கு ஐயோ என்னால வெளியே தலையே காட்ட முடியல, என்னுடைய கெட்ட குணத்தை எல்லாரும் சொல்லி என்னை என்ன பண்றாங்க? திட்டுறாங்க. இப்படி ஒரு மருமகனா, இப்படி ஒரு மருமகளா, இப்படி எனக்கு ஒரு மகளா, இப்படி எனக்கு ஒரு பிள்ளையா, இப்படி எனக்கு ஒரு புருஷனா, இப்படி எனக்கு ஒரு மனைவியா அப்படின்னு சொந்த வீட்டுக்குள்ளேயே என்னத்தை காத்துக்க முடியல? சாட்சிய காத்துக்க முடிய பரிசுத்த ஆவியானவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா சாட்சிகளை நாம் காத்துக்கொள்ள முடியும். கடைசியா ரோமர் 8:26 வாசிங்க. அவர் அங்க என்ன சொல்லுகிறார்? ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னவா இருக்கிறாரு? வேண்டுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க என்னத்துக்கு ஜெபிக்கணும்னு போக தெரியல, உங்களுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கு என்னன்னு தெரியல, ஆனா நீங்க போன உடனே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்வார்? ஜெபிக்க உங்களுக்கு உதவி செய்வார். இதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்க யாரை பெற வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும். ஹல்லேலூயா. நான் உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேரு பரிசுத்த ஆவியானவரை பெறல? அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணேன். நான் வந்து சபைக்குள்ள இருக்கிற மக்களுடைய மனநிலைய நான் தேடி கண்டுபிடித்ததுல பரிசுத்த ஆவியானவரை குறித்த நல்ல என்ன சொல்றது எண்ணங்கள் இல்லாததுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களுக்கு என்ன இல்லைன்னா தாகம் இல்ல. அதனால நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறீங்க. இன்னொன்னு, பரிசுத்த ஆவியானவரை குறித்த மேன்மையான எண்ணங்கள் நம்மிடத்துல இல்ல. அதனாலதான் நம்ம பரிசுத்த ஆவியை என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஏன்னா ஏசாயா 44:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தாகமுள்ள உன்மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் ஜாதியின் மேல் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஒரே ரீசன் தான், வாஞ்சை இருக்கணும், தாகம் இருக்கணும். ஆண்டவரே இன்று என்னை நீங்க நிரப்பணும். எப்படியெல்லாம் நிரப்பணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படியெல்லாம் உங்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? நிரப்பிடுவார். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாததினாலேயே ஆவியானவரை குறித்து நம்ம பேசும் பொழுது நம்ம இருதயம் என்ன பண்ணுது? கடினப்படுகிறது. என்ன படுகிறது? கடினப்படுகிறது. உண்மையா நான் சொல்லுவேன், ஜெப நேரத்துல ஆவியானவரை பெற்றிருந்து அந்நிய பாஷையில நாம் துதிக்கிற அந்த துதியில நீங்க எவ்வளவு டேஸ்ட் இருக்குங்கிறத அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அந்நிய பாஷையில நீங்க பேச பேச உங்க உள்ளான மனசு என்ன ஆகும்? புதிதாகும். புதிய வெளிப்பாடுகள், புதிய ரகசியங்கள், புதிய உங்களுக்கு தரிசனங்கள், புதிய திட்டங்கள், புதிய அணுகுமுறைகள், புதிய ஜெப காரியங்கள், புதிய வெளிப்பாடுகள் உங்களுக்கு ஜெப வேலையில கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுத்து கொண்டே
இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்க பழகல, ஜெபிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. இது ரொம்ப பக்திமானுக்கு தான் தருவார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க விரும்பினா போதும் கொடுத்துருவார். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இப்போ வாசிச்சோம் 16:8. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க பாவத்துல இருக்கும் பொழுது அவர் உங்களை உணர்த்தணும்னா, அப்ப பாவம் உள்ள இருக்கும் போதுதான் நம்மளை என்ன பண்ணுவாரு? உணர்த்துவார். இப்ப சொல்லுங்க, பரிசுத்தவான்றது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவாருன்னா, நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருக்கிட்டையும் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கவே முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நாம் எப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ள வருகிறார் என்றால், நாம் எப்படிப்பட்ட பாவத்தோடு இருந்தோமோ அதே நிலையில் இருக்கும் பொழுது நம்மளை பரிசுத்தப்படுத்த அவர் என்ன பண்றார்? நமக்குள்ள வருகிறார். ஒன்றே ஒன்றுதான், நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, இரக்கம் செய்யுங்கன்னு வாஞ்சித்தீங்கன்னா ஆவியானவரை உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி இயேசு என்ன பண்ணுவாரு? நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை ஏன் இயேசு நமக்காக அவர் வேண்டுதல் செய்து நமக்கு கொடுக்கணும்னு விரும்பினார்னா, அவர் அன்றைக்கு சீஷர்களிடத்துல சொன்னார், நான் கொஞ்ச நாள்ல எங்க போறேன்? உங்களை விட்டு போறேன். சரி, இப்ப நம்மளை விட்டு இயேசு எங்கேயும் போகலையே, நமக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இப்ப நம்மளோட மாம்சத்துல இயேசு இருக்கிறாரா? இல்ல. இப்ப நம்மளோட எப்படி இருக்கிறார்? ஆவியாய் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் மாம்சத்தில் இருந்த சீஷர்களை பார்த்தவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்க அதே யோவான் 13:1 வசனத்தை நான் வாசிச்சோன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, போதும், தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து. ஹல்லேலூயா. இப்ப எங்க போகிறார்னா, இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சீசர்களுக்கெல்லாம் ஒரே கலக்கம், இயேசு நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்மளை இதுக்கப்புறம் யாரு நடத்துறது? ஹல்லேலூயா. ஆனால் இந்த சபைக்கு தலைவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த சபையின் தலைவர் யாரு? இயேசு. இந்த சபைக்கு மேய்ப்பன் யாரு? இயேசு. இந்த சபையின் பிரதான மேய்ப்பன் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியுமா தெரியாதா சபை நடத்த? தெரியும். நடத்தினாரா? விட்டுட்டாரா? நடத்தினார். இன்னமும் நடத்துகிறார், இனியும் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இயேசுவுக்கு தெரியும், 3 வருஷம் இந்த சீஷர்கள் என்னோடு கூட இருந்துட்டாங்க, இனிமே நான் இவங்களோடு இருக்க முடியாது. காலம் வந்துருச்சு. என்ன காலம்? நான் மரணத்துக்கு போக வேண்டிய காலம் வந்து விட்டது. ஆனால் இந்த சீசர்கள் இப்படி விட்டா இவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா தோண்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் தேவை என்பதனால்தான் அவர் சொல்றார். இப்ப பேசுறார். இந்த உரை தான் 13ஆம் அதிகாரத்துல தொடர்ந்த இந்த உரை தான் தொடர்ந்து கண்டினியூவா 14ஆம் அதிகாரத்துக்கு போய் சொல்றார். எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? போதிக்கிற ஒருவர் வருகிறார் என்று சொல்லி அங்கே 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, நம்ம வாசிச்சோம் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியான சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியான. ஹல்லேலூயா. இப்ப இயேசு இந்த உலகத்தை விட்டு சீஷர்களை விட்டு அவர் கடந்து போக வேண்டிய வேளையிலே சீஷர்களோடு என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களோடு என்றென்றைக்கும் கூட இருப்பார். எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாம் அவரை துக்கப்படுத்துறோம், துன்பப்படுத்துறோம், அவரை வருத்தப்படுத்துறோம், வேதனைப்படுத்துறோம்னா கொஞ்சம் விலகி இருப்பார். ஆனா அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 26 என்று நினைக்கிறேன், தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருந்தோம்னா, ஆவியானவரை நம்ம பெற்றிருந்தோம்னா, அவனை என்ன பண்ணுவாராம், ரட்சிப்பார். அவனை என்ன பண்ணுவாராம், ரட்சிப்பார். வாசிங்க அந்த வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். போதும். அல்லேலூயா. கர்த்தர் தாம் அபிஷேகம் ஒரு மனிதனை செய்திருப்பார் என்று சொன்னா, அவன் பூமியின் கடையாந்தரத்தின் எந்த மூலையிலே போய் இருந்தாலும் அவனை ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, சொண்டி இழுத்து அவருடைய பாதத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நீங்க ஆவியானவரை பெற்றிருக்கணும். உங்களோடு கூட இருக்கிறவர்களை அபிஷேகத்துக்குள்ள நீங்க நடத்தி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பி இருப்பார் என்று சொன்னால், அவன் ஒரு நாளும் அவன் ஆத்துமா, அவனுடைய ஆவி என்ன போகாது, நரகத்துக்கு போகாது. அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு ஆவியானவர் என்ன பண்ணுவாராம், போய் விடுவார், அங்க போய் நின்றுவார். ஹல்லேலூயா. நம்ம எசேக்கியேலின் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலின் புத்தகத்துல 37ஆம் அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 14வது வசனம் பாருங்க. என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். போதும். ஹல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் என்ன செய்வீர்கள், உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி நமக்குள் ஊற்றப்படும் பொழுது நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா உயிரடைவோம். அவருடைய ஆவி அந்த வேலையை என்ன பண்ணும், செய்யும். அவருடைய பரிசுத்த ஆவிக்கு அந்த வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்க வீட்டுக்குள்ள நீங்க யாராவது ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா, அவங்க உயிர் அடையணும்னா தினமும் நீங்க ஆவியில நிரம்பி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு, உலாவி வருவார். அவர் மரித்து போய் இருக்கிற உங்க குடும்ப நபர்களை எல்லாம் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள மரித்து போய் ஒருவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை உயிரடைய செய்யறதுக்கு நீங்கள் ஆவியில நிரம்பி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்குள்ள அந்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் ஒரு உயிர்ப்பித்தலை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். அது எப்படி, தம்முடைய ஆவியினால், தம்முடைய ஆவியினால் கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சீசர்கள்ட்ட சொன்னாரு, உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறேன், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியான தேற்றரவாளனை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்திருக்கிறப்பா அப்படிங்கிறார். அதனால தான் இந்த ராபோஜன பந்தியில உட்கார்ந்து அந்த சீஷர்களோடு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, இனி கிறிஸ்து பாவிகளுக்காக மரிக்க போகணும், இனி அவர் பரமேறி போகணும். அப்படி போகணும்னா என்றென்றைக்கும் இயேசு எப்படி கூட இருந்தாரோ அதுபோல சீசர்களோடு என்றென்றைக்கும் கூட இருந்து அவர்களை நடப்பித்து, அவர்களை உயிர்ப்பித்து, அவர்களை சரிப்படுத்தி நடத்த வேண்டிய பொறுப்பு பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. அதனாலதான் இயேசு பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் போகிறார் என்பது சீஷர்களுக்கு தெரியும். ஆனா அவர் எங்க போறாருங்கிறது தான் சீஷர்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, இவர் போறாரு அப்படின்னா ரோம ராஜ்யத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் போய் சண்டை போட்டு அந்த ரோம ராஜ்யத்தை வாங்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போக போகிறார் என்பது இவர்களுக்கெல்லாம் ஷாக் நியூஸா இருந்துச்சு. என்ன நியூஸ்? ஐயோ, இவர் என்ன விட்டுட்டு போறாரா, இவ்வளவு நாள் இவரை பின்பற்றி போனோமே அப்படின்னு அவர்களுக்கு ஷாக்கா இருந்துச்சு. அதனால தான் ஜீசஸ் சொன்னாரு,
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துக்கு வருவேன். நமக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஹல்லேலூயா. அவரே சொல்றார், நான் உங்களிடத்துக்கு வருவேன். எப்படி வருவார்? பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ள வருவார். ஹல்லேலூயா. இப்ப சீஷர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்பதிலேயே ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணினார். அவங்க ஆறுதல் அடையணும்னா அவங்களுக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அப்பம் கேட்கிற தம்முடைய மகனுக்கு ஒரு பெற்றோர், ஒரு தகப்பன் என்ன கொடுக்க மாட்டான்? கல்லை கொடுக்க மாட்டான். மீனை கேட்கிறவனுக்கு பாம்பை கொடுக்க மாட்டான், இல்லையா? ஆனா உலக பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நமக்கு நன்மையானதை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அந்த நன்மையானதை பரிசுத்த ஆவியானவரை இயேசு நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் எத்தனை பேர் தேற்றப்படாம இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய பிரச்சனைக்கு முடிவு வராம இருக்கு? எத்தனை பேருடைய ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கு? எத்தனை பேருடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, பதில் இல்லை, முடிவு இல்லை அப்படின்னு கேள்விக்குறியோடு இருக்கிறோமே. நமக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் உள்ள வந்தார்னா வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் உள்ள வந்துட்டா என்ன வந்துடும்? விடுதலை வந்துடும். அதனால்தான் ஜீசஸ்க்கு நல்லா தெரியும், அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்குள் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாய பிரமாணம் எல்லாம் எழுத்து கல்லில் எழுதப்பட்டது, அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் நமக்குள் இருதயமாகிய பலகையில எழுதப்பட்டது, அது நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இருந்தார், அவர்கள் மேல் ஆக்கிரமிப்பு பண்ணினார், ஆளுகை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வெளியே இருந்து ஆளுகை செய்யறது நல்லதா? உள்ள இருந்து ஆளுகை செய்யறது நல்லதா? உள்ள இருந்து ஆளுகை செய்யறதா நல்லது. ஹல்லேலூயா, சிறப்பானது. ஹல்லேலூயா. அதனால்தான் எபேசு நிருபத்திலே பவுல் அழகாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். எபேசுவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றார் பாருங்க. 6வது வசனம் பின்பகுதி, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்குள் அப்படி நீங்க வந்துடணும். எல்லார் மேலும் இல்ல, எல்லாரோடும் இல்ல, எல்லாருக்குள், எனக்குள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் நிறைய பேர் தோற்று போகிறதாக, தோல்வி அடைவதாக காண்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்கிறார், எங்களை எவ்விடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா இடங்களும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். இப்ப பரிசுத்த ஆவியானவர், இயேசு வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன வேலை செய்கிறார்? நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம். யோவான் 14:26, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எத்தனை பேருக்கு நான் இன்னும் போதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க?
நான் இன்னும் தேவனால் போதிக்கப்படணும். அல்லேலூயா. எனக்கு இன்னும் தேவன் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா நமக்கு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு வியாதி என்னன்னா மறதி. என்ன வியாதி? மறதி இருக்குல்ல. அதுக்கு தான் இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இந்த வயசுல, இந்த காலத்துல, இந்த நாட்கள்ல இந்த மக்களுக்கு என்ன வியாதி இருக்கோ? மறதி இருக்கும். இப்போ யார் தான் தேவை? இந்த காலத்துக்கும் எந்த காலத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் தேவை. அதனால அவரே வாக்குப்பட்டார். என்ன சொல்லுகிறார்? அவரே நமக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டை தான் நம்ம இன்னைக்கு தியானிப்போம். மூன்றாவதாக அவர் என்ன செய்வார் என்றால், நம்ம வாசிச்சோம் யோவான் 16:8, கண்டித்து உணர்த்துவார். நான்காவதாக சாட்சி கொடுப்பார். அடுத்து ஐந்தாவதாக சாட்சியாக இருப்பார் என்று நம்ம அப்போஸ்தலர் 1:8 வந்து சாட்சியாய் இருப்பார் என்று. அடுத்து சாட்சி கொடுப்பார் 15:26. அடுத்து ரோமர் 8:26 வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார் உங்களுக்குள்ள இருந்து. இப்ப என்னென்ன காரியம் நமக்கு செய்கிறார் என்றால், முதலாவது அவர் உங்களுக்கு போதிப்பார். முதலாவது அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார். இரண்டாவதாக நினைப்பூட்டுவார். இரண்டாவதாக என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். மூன்றாவதாக சாட்சி கொடுப்பார். மூன்றாவதாக கண்டித்து உணர்த்துவார். நான்காவதாக சாட்சி கொடுப்பார். ஐந்தாவதாக சாட்சியாய் இருக்க செய்வார். ஆறாவதாக வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். இதுலயே எல்லாம் அடங்கிரும். இதுலயே எல்லாம் அடங்கிரும். எல்லாவற்றையும் அவர் நமக்கு என்ன பண்ணுவார்? முதலாவது போதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? போதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பற்றி தான் பேசுவார். வேற யாரை பற்றி என்ன பண்ண மாட்டாரு? பேச மாட்டார். அல்லேலூயா. அது எப்படி பேசுவார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 16:13, 13, 14, 15. யோவான் 16 அதிகாரம் 13, 14, 15. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாரை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், யாரை குறித்து சொல்லிக் கொடுப்பார்? இயேசுவை குறித்து தான் சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசுவே இந்த பூமியில வாழும் பொழுது எதை அவர் சொல்லிக் கொடுத்தார் என்றால், கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தின் இறை மகனாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசு எப்படி வந்திருக்கிறாரு? இறை மகனாக வந்திருக்கிறார். இயேசு யாரு? தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய. இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். இந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு என்னவாக படணும்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக சிலுவை மரத்தில் பலியிடப்படணும். அல்லேலூயா. முதலாவது இந்த இயேசு சிலுவையிலே, கல்வாரியிலே நமக்காக மரிக்க வேண்டும். இரண்டாவதாக இவர் பரமேறி போய் தேற்றரவாளனை உலகத்துக்கு அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவர் வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். இரண்டாவதாக அவர் தேற்றரவாளனை அனுப்பினதற்கான நோக்கம் கடைசி வரையிலும் சத்தியத்தை அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? போதிக்க வேண்டும். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே எல்லா சத்தியத்தையும் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரா என்று நீங்கள் கேட்டால் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் மரணத்தை குறித்து பிரசங்கித்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார்.
ஆனால் இதற்கு பின்பாக ஒரு சபை என்ற ஒரு சரித்திரம் உண்டாக போகிறது. இந்த சபை சரித்திரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் கதாநாயகராய் நடுமையமாய் இருந்து செயல்பட போகிறார் என்பதை மற்றும் ஒரு அறிமுகம் மட்டும் பண்ணிட்டு ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை குறித்தும் சபைக்கு வரப்போகிறதான நன்மையை குறித்தும் சபை எடுத்துக்கொள்வதை குறித்தும் என்ன பண்ணாரு, சபைக்கு போதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலை கொண்டும் அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டும் சபைக்கு போதிக்கப்பட்டது, சபைக்கு நடக்க போகிறது யோவானால் வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இது யார் சபைக்கு கொடுத்தது என்றால் பரிசுத்த ஆவியானவர். இயேசு எதை சபைக்கு அன்றைக்கு இருந்த சீஷர்களிடத்துல பேசினார் என்றால் தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணாரு, பேசினார். அல்லேலூயா. நான் தான் அந்த இறையரசின் மகன் என்பதை குறித்து என்ன பண்ணாரு, பேசினார். அல்லேலூயா. ஆனால் பின்னாட்களிலே சபைக்கு போதிக்கப்பட வேண்டிய சத்தியங்களை இயேசுவால் போதிக்க முடியல, காலம் முடிஞ்சிச்சு. அதனால்தான் ஜீசஸ் சீசர்களை பார்த்து சொல்றார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் பகல் காலம் இருக்கு மட்டும் என்னுடைய வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும். இயேசு வந்த அந்த நாட்களிலே, அந்த 3.5 வருஷத்திலே இயேசு இதை தான் செய்ய முடிந்தது. இனி தொடர்ந்து இவர் வர போகிற நாட்கள் எல்லாம் சபையை இன்னைக்கு இனி வரப்போகிறதான இந்த மந்தையை மேய்த்து நடத்தக்கூடியவர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் சீசர்கள்ட்ட பேசி விளங்க வைக்கிறதுக்குள்ள இயேசுவுக்கே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ் சொல்றாரு 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, யோவான் 13ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, இதை கேட்டே உங்களால இதை ஜீர்ணிக்கவே உங்களால முடியல, இனிமே இதை ஏதாவது நான் சொன்னேன்னா அதெல்லாம் நீங்க தாங்க மாட்டீங்கிற. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. 16:12 பாருங்க, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். நான் மரிக்க போறேன், உயிர்த்தெழ போறேன், பரலோகம் போக போறேன்னு சொல்றதையே உங்களால என்ன பண்ண முடியல, ஜீரணிக்க முடியல. ஆனா இன்னும் எத்தனையோ சத்தியங்கள் சொல்லப்பட வேண்டி இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் இப்ப நான் சொன்ன நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. அப்ப உங்களை தாங்கி தாங்கி உங்களுக்கு போதிச்சு நடத்தக்கூடியவர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு இன்னும் நிறைய இயேசுவை குறித்து என்ன பண்ணுகிறார், போதிக்கிறார். அதனால்தான் நீங்க சபைக்கு வந்து போதனை என்ன பண்ணுகிறீர்கள், கேட்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் என்ற ஒரு செய்தியை கேட்டு நாம எங்க வந்தோம், திருச்சபைக்கு வந்தோம். எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்கிறோம், தேறிட்டோமா? எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்கிறோம், தேறிட்டோமா? என்ன சொல்றோம்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி அப்படின்னு போயிட்டு, உண்மை தானே? ஆமா, இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், இத்தனை வருஷம் செஞ்சுட்டேன், சரி இனிமே வேண்டாம், விட்டுடு, இனி புதிய காரியத்தை தேவன் சொல்வதை நான் செய்கிறேன் அப்படின்னு அப்படி சில காரியங்களை விட்டு விட்டு என்ன பண்ணுகிறோம், புதிய மனமாற்றத்துக்குள்ள நாம் ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்கிறோம். அப்ப நம்முடைய மரண வரையிலும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாரு, போதித்து நடத்துகிறார். என்ன பண்றாரா, போதித்து நடத்துகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது 13ஆம் யோவான் 16:13 வரப்போகிற காரியங்களை பற்றி பேசுவார் என்று இயேசுவே அங்க சொல்லித்தரார் இல்லையா? 16:13 என்ன சொல்லுகிறது, வரப்போகிற காரியங்களை பற்றி உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப வரப்போகிற காரியத்தை யாரு சொல்லல, இயேசு சொல்ல முடியல. அப்ப எவ்வளவு காரியம் சொல்லணும்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு வந்தாரோ அதை சொல்லாமலே போயிட்டார். அப்ப சொல்லக்கூடிய ஒரு நபரை உங்களுக்கு கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றதுக்கு
உங்களை விட இயேசு துடியா துடிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறதுக்கு இயேசு என்ன பண்ணுகிறாரு? துடியா துடிக்கிறார். ஏன்னா அவர் வந்தாதான் உங்களுக்கு இன்னும் அநேக சத்தியங்கள் என்ன செய்யப்படும்? கற்றுக் கொடுக்கப்படும். சத்தமா சொல்லுங்க, கற்றுக் கொடுக்கப்படும். அப்ப கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற ஜீசஸுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவரை நீங்களும் நானும் பெற்றுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன கொடுப்பார்னா கற்று கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து பாடம் கற்பித்து கொண்டே கற்றுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு தாம் மரணத்தையும் உயிர்த்தெழுதலை மட்டும் பேசிட்டு போயிட்டார். மீதமுள்ள காரியங்களை சீஷர்கள் தான், பவுலும் யோவான் தான் திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அநேக காரியங்கள் சொல்ல வேண்டியதா இருந்தும் அவரால் சொல்ல முடியாமலே போய்விட்டது. அதை யார்தான் இந்த சபைக்கு கொண்டு வந்தாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார், ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், நீங்க எதிர்காலத்தை குறித்த உங்க காரியங்கள் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே விளங்கல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? விளங்க பண்ணுவார். எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு போதிப்பார். எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் உள்ள வந்துட்டா ஆவிக்குரிய சகலத்தையும் நிதானித்து அறிய முடியும். சொல்லுங்க, ஆவியானவர் உள்ள வந்தா ஆவிக்குரிய சகல காரியத்தையும் நிதானித்து அறிய முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஏன் தேவனுடைய சபைக்குள்ள வந்தோம், இன்னும் நம்ம அறியாத காலத்தை, அறியாத காரியங்களை, ஏன் முரட்டுத்தனமான காரியங்களை, ஏன் முட்டாள்தனமான காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறதுக்கு, ஆவியானவர் நம்மளோடு போதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது இல்லைன்னா இடம் கொடுக்கிறது இல்லை. ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்துட்டா அவர் பயங்கரமா என்ன பண்ணிடுவாரு? செயல்பட்டு விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வந்து இறங்கி என்னென்ன எதிர்காலத்தில் அவர் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவார்? அவர் போதிப்பார். 1 யோவான் 2:27 வாசிங்களேன். அங்க இன்னும் தெளிவா யோவான் சொல்ற, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக, அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு போதிச்சதுல நீங்க நிலைச்சு இருந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா, ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி கொண்டு போய் வல்லமையாய் நம்மளை என்ன பண்ணுவார்? பயன்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு போதனை என்பது தேவையாய் இருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நித்தமும் நம்முடைய கணவன்மார் ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நித்தமும் நம்முடைய மனைவிமார் ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க. அவங்களுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு கேள்வியை சொல்லுவாங்க, பதில சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கவே முடியல இல்ல, சொல்றாங்களா இல்லையா? இவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, இந்த மனுஷனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இது புருஷன் மனைவிக்குள்ள இல்ல, பிள்ளைகளுக்குள்ளே தான். இவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. பையனை பார்த்து சொல்றோம், இவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா நமக்கு எல்லாத்தையும் போதிக்கிறவர் யாரு? ஆவியானவர். நீங்க ஆவியானவரை பெற்றிருந்தீங்கன்னா உங்க பையன் என்ன நினைக்கிறான், உங்க புள்ள என்ன நினைக்கிறா, ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? சொல்லி கொடுத்துருவாரு. நான் நினைச்சேன், இந்த அம்மா அப்படியே வாயை திறந்து என்ன பண்ணுது? சொல்லுது பாரு. என்ன வெளிப்பாடோ தெரியல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க?
கப்பு சிப்புன்னு நம்ம முன்னாடி போயிடுவாங்க. இதுக்குத்தான் யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஒரு எஜமானுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு வேலைக்காரனிடத்துல எப்படி நடந்துக்கணும், முதியோரிடத்துல எப்படி நடந்துக்கணும், நமக்கு மேல இருக்க அதிகாரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்முடைய குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும், இல்லையா நம்முடைய உறவுகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாத்துக்கும் ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மளை போதிப்பா. இன்றைக்கு தேவனிடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், எல்லாத்தையும் ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நமக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க என்ன கற்றுக் கொடுக்கறதுன்னா நம்ம பெரிய தியாலஜி சொல்லி கொடுப்பார் நீங்க நினைக்காதீங்க. புரியுதுங்களா? 3.5 வருஷம் பைபிள் காலேஜ் எல்லாம் அப்படியே ஆண்டவர் போதிப்பார் நினைக்காதீங்க. அதை சொல்லல, அதையும் தான் சொன்னாரு. ஆண்டவர் என்ன சொல்றா, ஒவ்வொரு நாளும் நமக்கு சரியான அறிவு இருந்தா சரியா நம்மகிட்ட என்ன பண்ண ஒருத்தட்ட பேசுவோம். இப்ப சரியான நாலேஜை நமக்கு கொடுத்து உங்கள்ட்ட பேச வைக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்ம ஏனா குழவா பேசும்போது நமக்கு வர வேண்டிய நன்மை என்ன பண்ணிடும்? நின்று போயிடும். உண்மையா இல்லையா? அப்ப நம்ம எப்படி பேசியிருக்கணும்? மரியாதையா பேசியிருக்கணும், ஞானமா பேசியிருக்கணும். ஏனா கூட பேசிட்டு அப்புறம் இறக்கம் செய்யுங்கன்னா நீ பேசின பேச்சு என்ன இல்லை, சரியில்லை. யோபுவுடைய சிநேகிதர்கள் அப்படித்தான் இயேசுகிட்ட மாட்டிக்கிட்டாங்க, ஜீசஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவன் பேசுறது ஒன்றும் சரியில்லை. யோபு, என் தாசனாகி யோபு போல நீங்களாம் என்ன பண்ணல, பேசல. ஏன் அவங்க பேசல? உண்மையாலுமே உபத்திரவத்துக்குள்ள இருந்தவர் யாரு? யோபு. யோபு தான் நிலத்தடுமாறி இருக்கணும். யோபு தான் என்ன இருக்கணும்? ஆவியில கலங்கி இருக்கணும். யோபு தான் என்ன பண்ணியிருக்கணும்? நிர்மூலமான மாதிரி பேசி இருக்கணும். ஆனால் யோபு ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப உறுதியா, ரொம்ப தெளிவா பேசுறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என் மீட்பர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறார் அப்படின்னு தெளிவா பேசுறார். ஆனா சிநேகிதர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க? தாறுமாறா பேசுறாங்க. என்ன இல்லை அப்ப அவங்கள்கிட்ட? ஆவியானவருடைய போதனை அவர்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டிய காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார், சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க நடத்தப்படுவதற்கு உங்களுக்கு யார் தேவைனா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரை நீங்கள் நிரம்பி நிரம்பி ஆவிக்குள்ள நீங்க வளர வளரத்தான் ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? போதிப்பார். ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், சரியா போதிப்பார். ஒரு நாள் அவர் எசக்கு பெசக்க என்ன பண்ண மாட்டாரு? போதிக்கவே மாட்டார். ஆண்டவர் சொன்னதுல தவறு என்ன பண்ணாது? வராது. ஆண்டவர் சொன்னதுல என்ன வராது? தவறு வரவே வராது. இதை செய் அப்படின்னு சொன்னா அதுல என்ன வராது? தவறு வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்கு வேண்டிய ஞானம், உங்கள் வேலைக்கு வேண்டிய ஞானம், உங்கள் படிப்புக்கு வேண்டிய உங்கள் ஞானம் எல்லாத்தையும் உங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கரெக்டா நடத்துவார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். எதிர்காலங்களை குறித்து அவரே நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? உங்களுடைய எதிர்காலம் என்ன? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தார். ஈசாக்குக்கு சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தார். ரெபேக்காளுக்கு சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தார். யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தார். தடுமாறுறாரு. எகிப்துக்கு போறதுக்கு யாக்கோபு தடுமாறுறாரு. யோசேப்பு வர வச்சுட்டாரு, வண்டி எல்லாம் அனுப்பிட்டார். ஆனா யாக்கோபு போய் தேவனிடத்துல கேட்கிறார். யாக்கோபுக்கு தேவன் சொல்றார், நீ எகிப்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ண வேண்டாம், யோசனை பண்ண வேண்டாம், உன்னோடு கூட நானும் வருகிறேன். எங்க போ? எகிப்துக்கு போ. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை அழகாய் நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
போதித்து நடத்துவார். இரண்டாவதாக நினைப்பூட்டுவார். இரண்டாவதாக என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 இருந்து 24 வரை இயேசு இப்ப என்ன பண்ணிட்டார்னா உயிர் தெழுந்து விட்டார். உயிர் தெழுந்த பிற்பாடு எம்மாவூர் என்ற ஊருக்கு போகிற அந்த வழியில 2 சீஷர்கள் பேசிக்கொண்டு போகிறாங்க. அப்படி பேசிக்கொண்டு போகும் பொழுது இயேசுவும் கூட போகிறார். இயேசு கூட போகிறார். அங்கே இயேசு அவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்பது நல்லா தெரியும். இவருக்கு நடந்ததை தான் அவங்க பேசிட்டு போறாங்க. ஆனா இவர் உயிர் தெழுந்த இயேசு அவர்களோடு பேசி கொண்டு போகும்போது அவங்களாம் சொல்றாங்க, ஐயோ அவரே அந்த இயேசு தான் எங்களுக்கு ரோமருக்கு என்ன வருவாரு, ரோம ராஜ்யத்துல ஒழிச்சிட்டு ராஜாவா வருவாருன்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம். திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. இயேசு என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சு கொன்னுட்டாங்கப்பா. நாங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் வீணா முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அவருடைய சம்பவத்தை குறித்து அந்த எம்மாவூருக்கு போன 2 சீஷர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்படி பேசி கொண்டு போகும்போது இயேசு அவர்களோடு கூட என்ன பண்ணுகிறாரு, போகிறார். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, 25வது வசனம் 24, லூக்கா 24:25 இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அல்லேலூயா. பாருங்க, திடீர்னு ஜீசஸ் அங்க குறுக்கிட்டு பேசுறார். யாரை குறித்து பேசுறார்? தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. மோசே பேசின வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தைகளை எல்லாம் என்ன பண்றாரு, பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ தீர்க்க தரிசனம் என்ன? ஏசாயா 53 தீர்க்க தரிசனம் என்ன? நமக்காக ஒரு மேசியா வருவார். அவன் அந்த மேசியா என்ன பண்ணப்பட வேண்டும்? எருசலேம் வீதிகளிலே சங்கரிக்கப்பட வேண்டும். இதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. மோசே என்ன சொல்கிறார்? உங்களில் இருந்து உங்களை போல ஒரு சகோதரன், ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவான். அது உங்கள் சகோதரனாக, உங்களுக்குள் இருக்கிறவராக இருப்பார். அவர் யார் அப்படின்னு சொன்னா அவர் தான் யாரு? மேசியா என்பதை இயேசு மோசே பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆனா இதையெல்லாம் அறிந்திருந்த இந்த சீஷர்களுக்கு இப்ப என்னன்னா எல்லா வசனமும் என்ன பண்ணி போச்சு, என்ன பண்ணிருச்சு, மறந்துருச்சு. எல்லா வசனமும் யாருக்கு தெரியும்? சீஷர்களுக்கு தெரியும். மோசையின் நியாயப்பிரமாணம் தெரியும், தீர்க்கதரிசிகள் ஆகமங்களில் எழுதப்பட்டதும் தெரியும். ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுகிறார் என்றால் நினைப்பூட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்ப நினைப்பூட்டுகிறார். இப்ப ஜீசஸ் பேசுறார், இதெல்லாம் பேசுறாரா? இப்படி பேசும் பொழுது கூட இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு என்ன வரல, ஞாபகத்திலேயே வரல. ஆனா அவங்களுடைய உள்ள மட்டும் கொழுந்து விட்டு ஜீசஸ் பேசும்போது என்ன பண்ணுது, கொழுந்து விட்டு அப்படியே பக்தி பரவசம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. யார் பேசும்போது? இயேசு பேசும்போது. இப்ப நமக்கு அப்படித்தானே, சர்ச்சுக்குள்ள வந்து சத்தியத்தை கேட்கும் போது பக்தி பரவசம் என்ன பண்ணும், பிச்சுக்கிட்டு அடிக்கும். ஆனா வெளியே போன உடனே இந்த வசனத்தை எல்லாம் போன வாரம் செய்தி கேட்ட மாதிரி பிசாசு என்ன பண்ணுவான், பொறுக்கிட்டு போயிடுவான். அப்புறம் களவாணி போய் கவலையும் உலக சிற்றின்பத்தையும் கொடுத்து என்ன பண்ண, நெருக்கி போட்டுருவான், தீஞ்சு போக பண்ணிடுவான். இப்படி இந்த பிசாசு என்ன பண்ணினா மறக்கடிக்கிறான் பிசாசு. ஆனா ஆண்டவரோ, ஆவியானவரோ என்ன பண்ணுகிறார்? ஞாபகப்படுத்துகிறார். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? ஞாபகப்படுத்துகிறார். என்னத்தை ஞாபகப்படுத்துகிறார் அப்படின்னா, பா அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு என்ன பண்ணுச்சு, எரிஞ்சிச்சுப்பா. நம்ம கூட இயேசு செத்து போயிட்டாருன்னு கவலையோட தான் இருந்தோம். ஆனா அந்த ஒரு நபர் பேசும்போது நம்முடைய உள்ள என்ன பண்ணுச்சு, கொழுந்து விட்டு எரிந்ததல்லவா அப்படின்னு ஆவியான ஞாபகப்படுத்துற. கீழே பாருங்க 32வது வசனம்.
அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர்கள் அப்பம் பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் மறந்து போயிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் அவர்களோடு பேசுறார். அப்போ பேசுகிறவர் யாருன்னு தெரியலனாலும் அவங்க இருதயம் எல்லாம் என்ன பண்ணுச்சாங்க, கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. நிறைய பேர்த்துக்கு இயேசு மேல என்ன இல்லைன்னா அன்பே இல்லை. அதனாலதான் என்ன பண்ண மாட்டேங்குது, எரியவே மாட்டேங்குது. அப்புறம் எங்க கொழுந்து விட்டு எரியுதுன்னு தெரியுது உங்களுக்கு? தீ சுவாலையினுடைய உச்ச கட்டம் தான் என்னது, கொழுந்து, தீ கொழுந்துன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பக்தி எல்லாம் ஊதுற மாதிரி புகஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம பக்தி எப்படி இருக்குது, ஊதிதான் பத்த வைக்கணும், ஊதுற மாதிரி இருக்கு. ஆனா ஜீசஸ் பேசும்போது அந்த 2 சீசர்களும் சொல்றாங்க, எப்ப நம்ம பக்தி எப்படி இருந்துச்சு, கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. வா, நம்ம பயந்துகிட்டுல போனோம், நம்ம இனி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு போனோம். ஆனா அவர் பேசும்போது மட்டும் எப்படி நமக்கு இருதயம் என்ன பண்ணுச்சு, எரிஞ்சிச்சு. அப்ப யார் அவரு, கர்த்தர். அப்பதான் அவங்களுக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துற, எப்ப உன்னோட பேசுனது யாரு, கர்த்தர். இப்படி நம்மளோட ஆண்டவர் நினைப்பூட்டுவார். எப்படியெல்லாம் நினைப்பூட்டுவார் என்று நம்ம நிறைய தியானிக்கலாம். எப்படியெல்லாம் நினைப்பூட்டு மங்கி எரிந்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆதி அன்பை நம்ம மேல என்ன பண்ணுவாரு, ஊற்றுவார். இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு? 2வது பாடின பாட்டு என்ன? அதிகாலை சோத்திர பலி. இந்த பாட்டு பாடுனா எனக்கு என்னுடைய கல்யாணம் ஞாபகம் வரும். ஏன் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ பாச பரலோகத்தில் இருக்கிறாரு, சந்தோஷம், அவரோட இடத்துக்கு தான் நம்மளும் பார்ப்போம். கல்யாணம் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா அப்போதான் இந்த பத்மன்ஸ் பாட்டு ரிலீஸ். எங்கள் கல்யாணத்தை அப்போ தான் இந்த பாட்டு என்னது, ரிலீஸ். நீங்கள் எந்த கிறிஸ்டின் வீட்டுக்கு போனாலும் இந்த பாட்டு என்ன பண்ணும், பாடு. அது நாங்கள் இருக்கிற கிறிஸ்தவ ஏரியாவில் எங்கே போனாலும் பெந்தகோஸ்தே கல்யாண வீட்டில் இந்த பாட்டு என்ன பண்ணும், பாடும். என்ன பாட்டு? அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்படி எனக்கு இந்த பாட்டு பாடும்போது அங்கே நினைவெல்லாம் போய் தான் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. வந்து என்ன பண்ணுறது, அவர் தான் அங்கே இருக்கிறாரு, நாம் இங்கே இருக்கிறோம், நம்ம வேலையை முடிச்சுட்டு அங்கே போவோம். அப்போ என்ன பண்ணுகிறது என்றால், ஆவியானவர் அந்த நினைவை அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, இணைச்சி எடுத்துக்கிட்டு வர்றாரு. இன்னும் கொஞ்சம் பக்தி என்ன பண்ணுது, பரவசமாகுது. கர்த்தர் நமக்கும் ஒரு நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்ன பண்ணாரு, நடத்தினாரே அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு இன்பமான நினைவுகள். நீங்க நினைக்கலாம் கணவன் மரித்து போனாருனாலும் அவர்களோட வாழ்ந்த நினைவுகள் இனிமையா இருந்து நாங்க என்ன பண்ணிடுவோம், வாழ்ந்துருவோம். அதனால இல்லையேன்னா வருத்தப்பட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். அதை விட தேவன் எனக்கு அழகா ஒரு பூஸ்டப்பா ஒரு வார்த்தையை சொன்னார். 22 வருஷம் எங்க அம்மா வீட்டில், 22 வருஷம் என் புருஷன் வீட்டில், இப்போ இருக்கிற 22வது வருஷம் இப்போ போயிட்டு இருக்கிற இந்த வருடங்கள் என்னுடைய தகப்பன் வீட்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஊழியத்துக்காக இந்த தகப்பன் வீட்டில் அடுத்த 22வது வருஷத்துல நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கேன். இதெல்லாம் இனிமையான நினைவுகள். இதையெல்லாம் யார் நமக்கு ஞாபகப்படுத்துறாருன்னா, ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார். எப்படி வாழ்றோம் அப்போ, இவ்வளவு துன்பத்திலையும் இன்பமாய் வாழ்கிறோம். அதுதான் ஆவியானவர் செய்யறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார் என்றா, அவங்களுக்கு அவ்வளோ துக்கம். இயேசு மரிச்சு போயிட்டாரு, ஐயோ நான் நம்பி இருந்த ராஜா செத்து போயிட்டார். ஆனா அப்படி துக்கப்பட்டு இருந்த அந்த துக்கத்துக்கு மத்தியில் அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சதை ஆவியானவர் ஞாபகப்படுத்த. ஆமா, அந்த வழியில அவர் பேசிட்டு வரும்போது நம்ம இருதயம் எப்படி இருந்துச்சு, கவலையெல்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல, நம்ம மறந்துட்டோம். அப்பதான் இவங்க சொல்றாங்க, ஆஹா, இயேசு உண்மையாலுமே உயிர் தெழுந்து விட்டார் என்பது மெய்யான செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ தேவன் நமக்கு செய்த நன்மையை நம்ம என்ன பண்றோம்னா மறந்து போயிட்டோம், நன்றி இல்லாம போயிட்டோம். ஆனா அவர் சொல்வார், கொஞ்சம் நன்றியாயிரு, உனக்கு அவங்க எவ்வளவு உதவி செஞ்சாங்க, ஞாபகப்படுத்தி இப்படி காமிப்பார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சமீபத்தில் கூட நான் சொன்னேன் பாரு, அவங்க வாங்கின பொருள் இங்கே இருக்குது, ஆனால் அவங்க இங்கே இல்லை அப்படின்னு. சீர்வீட்டில் தான் சொன்னேன். அவங்க வாங்கின அண்ணன் கூட நம்மள்ட்ட இருக்குது, ஆனால் அண்ணன் கூட கொடுத்த ஆளுங்க இல்லையே. ஆனால் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா ஒருத்தர் கொடுத்த காணிக்கை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. அவங்க கொடுத்ததை நம்ம என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்? ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இதான் ஒவ்வொரு தம்முடைய சத்தியங்களை நினைவுபடுத்துவார். ஆதியில தேவன் நம்மளோடு பேசினதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார், அப்பப்ப ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஊழியத்தை நாங்கள் ஓடுறோன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை அப்பப்ப என்னுடைய ஆவியானவர் எனக்கு என்ன பண்ணுவார், நினைவுக்கு கொண்டு வருவார். படக்காட்சி மாதிரி கொண்டு வருவார். அவர் என்னோடு பேசினதை மறுபடியும் ஞாபகப்படுத்தும். உனக்கு இந்த நாளில் இந்த காரியத்தை உன்னோட பேசினால அதான் உனக்கு இன்னைக்கு சம்பவிக்குது, இதுக்கே நீ கவலைப்படுறேன்னு என்னோட என்ன பண்ணுவார், ஆவியானவர் ஞாபகப்படுத்தி பேசுவார். அதனால தான் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுகிறோம், பிரயாணிக்கிறோம், விசுவாசத்தில் நடக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாரு, நினைவுபடுத்துகிறவர். என்ன பண்ணுவாரா, நினைப்பூட்டுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தில் சொல்ல முடிக்க போகிறேன். நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14-18, அதே போல 19-21 வரையிலும், 14-21 வரையிலும் பேதுரு சில சம்பவங்களை என்ன பண்ணுகிறார்னா ஞாபகப்படுத்தி ஆவியானவரால் பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற இந்த சீசர் கூட்டத்துல பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீங்க எல்லாரும் பாக்குறீங்க, இவங்க எல்லாரும் அபிஷேகத்துல நிறைஞ்சு தேவனுடைய மகத்துவங்களை அந்நிய பாஷையில என்ன பண்றாங்க, பேசி துதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுல ஒரு கூட்டம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் மதுபான வெறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு தான் பேதுரு பிரசங்கம் பண்றாரு, இவர்களெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி மதுபான வெறி கொண்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. என்ன கொண்டவர்கள் அல்ல, மதுபான வெறி கொண்டவர்கள் அல்ல. யோவேலின் தீர்க்கதரிசன நிறைவேறுதலின்படி இவர்கள் எல்லாரும் பின்மாறி அபிஷேகத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? யோவேலின் தீர்க்க தரிசனத்தின்படி என்ன பண்ணிருக்கிறாங்க, பின்மாறி அபிஷேகம் பொழுந்தருளப்பட்டு இருக்கிறது. யோவேல் 2:28 என்ன சொன்னாரு தேவன், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் போதும். அங்கே சொல்லப்பட்ட அதே வசனத்தை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார் பேதுருவுக்கு. அப்படியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 17 வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தை பேதுருவுக்கு யார் ஞாபகப்படுத்தினது? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு எல்லா வசனமும் எங்க இருக்குதுன்னா மைண்ட்ல இருக்கு. ஆனா அப்பப்ப இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்ம அப்பப்ப என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். ஆனா அந்த நினைப்பூட்டி நம்மளை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர்.
அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் யாரா? நினைப்பூட்டுகிறவர். சொல்லுங்க சத்தமா, நினைப்பூட்டுகிறவர். தேவையா தேவையில்லையா? தேவை. அதனாலதான் அவர் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறார், நினைப்பூட்டுகிறவர். இப்படி நினைப்பூட்டப்பட்டதினால இப்ப இந்த சத்தியத்தை கேட்ட அந்த ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாகிறது என்றால் பக்தி உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? பக்தி உண்டாகிறது. அப்படி அவர் பேசினதினால இப்போ 120 பேர் மேல் ஊற்றப்பட்ட இந்த அபிஷேகத்தை பார்த்த 3000 மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க என்னன்னு சொல்லி. நீங்க அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 2:37 பாருங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். எப்படி உங்களுக்கு அந்த மனம் திரும்புதல் வந்தது? ஆவியானவர் பேதுருவுக்கு நினைப்பூட்டி சொல்லப்பட்ட அந்த வசனம் கேட்ட எல்லாருக்குள்ளும் என்னத்தை கொண்டு வந்தது? ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வசனம் ஞாபகப்படுத்தப்படுகிறது என்றால் ஒரு கூட்ட ஜனம் ரட்சிக்கப்படுவதற்கு தயாராகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க வசனத்தை மறுபடியும் 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 என்ன பண்ணுங்க? நினைத்து சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு கூட்ட ஜனம் ரட்சிக்கப்பட்டு எங்க வரும்? சபைக்குள்ள வரும். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேர்? 3000. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நம்மளுக்கு போதித்து, இரண்டாவதாக அவர் என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். இது போலதெல்லாம் நம்ம ஞானிக்கலாம், முழங்கால் படிடுவோமா? இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தாங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மதிய பொழுது ஆண்டவரே, நீர் உலகத்தை விட்டு செல்ல பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு தேற்றரவாளனை அறிமுகப்படுத்தினீங்கப்பா. அந்த தேற்றரவாளன் எங்களை நித்தமும் நடத்துகிறவராய், நித்தமும் எங்களுக்கு போதிக்கிறவராய், நித்தமும் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராய் எங்களுக்குள்ள வாசம் பண்ணும்படி நீர் வாக்களித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள்னு சொன்ன கர்த்தர், அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் ஆண்டவரே திருச்சபையிலே காத்திருந்து, அந்த வீடுகளிலே காத்திருந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாஞ்சையை தருவீராக. ஆண்டவரே பின்னும் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தருவீராகப்பா. தேவன் என் ஜெபத்துக்கு பதில் தருவார். அவர் என்னை அபிஷேகிப்பார். யோவேல் 2:28 நிறைவேற்றுவார். அப்போஸ்தலர் 1:8 நிறைவேற்றுவார். ஏசாயா 44:3 நிறைவேற்றுவார். அப்பா யோவான் 16 அப்பா 8 நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க தருகிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வசனம் நம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு அபிஷேகத்துக்குள்ள நடத்த வேண்டும் என்று உங்க நாமத்தினால நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்ப்பா. என் தேவன் சபைக்கு அன்றே ஒரு பூர்ணமான ஒரு கர்த்தாவே நிறைவான நன்மையை, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற நன்மையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒருவர் கூட ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது ஆண்டவர். என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல என்று சொல்லப்பட்ட ஆண்டவரே அந்த சத்தியத்தில் நாங்கள் தகப்பன ஆண்டவரை இடறி போக கூடாதப்பா. என்னுடைய தேவனுடைய ஆவியை நானும் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் வருகிற பொழுது அவர் தம்மை சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளுகிற அச்சாரமாய் முத்திரையாய் கொடுத்த நல்ல பரிசுத்த ஆவியானவரை சபையில் இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். அநேகர் வேடிக்கை பார்க்கிறத நான் பார்க்கிறப்பா. அநேகர் தகப்பனே தன் கண்களை திறந்து அன்று என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்க்கிறதை நான் பார்க்கிறப்பா. ஆண்டவரே அந்த நிலையை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த மந்த இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. அவங்க உள்ளத்தை உடைச்சு கர்த்தர் நிரப்புங்கப்பா. நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை என் தேவன் விளங்க பண்ணுங்கப்பா. என் தேவனுடைய கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்களை முழுவதும் ஆளுகை செய்யட்டும்ப்பா.
அவர்கள் விரும்பலப்பா, நாங்க விரும்புகிற ஆண்டவரே, நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அவர்கள் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருள படுவாராக. வேடிக்கை பார்க்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றுவீராகப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீர் கிரியை செய்ய போகிறீர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் தொடர்ந்து நடத்தும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நான் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறேன். வந்திருக்கிற சிறியோர், பெரியோர், வாலிபர், அப்பா, கணவன்மார், மனைமார், அப்பா, புருஷன்மார், தகப்பனே, வயது முதிர்ந்தவர்கள், வயோதிபர்கள் எல்லார் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவீராகப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பலவீனங்கள் மறையட்டும், வியாதி பலவீனங்கள் மறையட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். இன்றைக்கு என்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்தார்களோ அதை இன்றைக்கு என் தேவன் நிறைவேற்றி தருவீராக. நீர் எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், நிறைவாய் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராகப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. எங்களை கர்த்தாவே முற்றிலும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சகோதரத்துவம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.